கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட சின்ன தடாகம் பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இந்தியாவை யார் ஆளப் போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் ஐயா சின்ராஜ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். மோடி ஐயா ஜெயிக்கும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே உங்களுடைய வேட்பாளராக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி நாங்கள் சேவை செய்வது என்பதை நீங்கள் முடிவு செஞ்சுங்க ஐயா. எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக நண்பர்களை பொறுத்தவரை ஒரு அருமையா ஒரு வேலை செய்வாங்க. ஒரு திமுக தலைவர் நடந்து போயிட்டே இருப்பார். ஒரு குழந்தை பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஒரு கிள்ளி வச்சிருவார். குழந்தை அழுதுடனே அடுத்த திமுக தலைவர் வந்து ஏன் இந்த குழந்தை அழுவுது, தொட்டில் ஆட்டு அப்படிம்பார். அதாவது திமுக தலைவர்களை பொறுத்தவரை குழந்தையை கிள்ளி தொட்டிலை ஆட்டுபவர்கள். சின்ன தடாகத்தினுடைய செங்கல் சூளை பிரச்சனை குழந்தையை கிள்ளி தொட்டில் ஆட்டுவது, வேற ஒண்ணும் இல்லையா? குழந்தையை கிள்ளி தொட்டிலாட்டுறதாங்க உங்க ஊர் பிரச்சனை. இது ஆரம்பிச்சது யார்? இவங்க. பிரச்சனை யாருகிட்ட இருக்கு? மாநிலத்தினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. கரெக்டா எலெக்ஷன் அப்ப திமுக அமைச்சர் வருவார். ஐயோ என்ன பண்ணி கொடுத்துறாங்கன்னே, நாங்களா இருக்கோன்னே பாத்துக்கிறோன்னே. அப்புறம் அடுத்தவரை பார்க்கணும்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திரும்ப வருவாங்க. நாங்களா இருக்கணும் எல்லாம் பண்ணிடுவாங்கண்ணே. திரும்ப அடுத்து பார்க்கணும்னா 2029 பாராளுமன்ற தேர்தல். எல்லாம் வந்திருப்பாங்களா? திமுக காரங்க வந்து பேசினாங்களா? இல்ல நாங்களா இருக்கிறோம், செங்கல் சூழலாம் சரி பண்ணிடுறோம். ஐயா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவர்களால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியாது. அது போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் பண்ணிருக்கணுமா? அப்ப 33 மாசமா ஆட்சிக்கு தூங்கி கொண்டிருந்தார்களா 3 வருட காலமாக? நான் இன்னைக்கு உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேங்க ஐயா, மத்திய அரசின் சார்பாக பிரச்சனை வராது. நீங்க எழுதி வச்சு, மத்திய அரசு கிட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்கு. இந்த ABC, ஆரஞ்சு, ஒயிட் என்ன கேட்டகரி இருக்கோ மத்திய அரசு சார்பாக பிரச்சனை வராது. அதற்கு கேரண்டி நீங்க எடுத்து. அடுத்தது மாநில அரசு சில விஷயத்தை சண்டை போட்டுத்தான் செய்ய வைக்க முடியும். நான் உங்களோட சேர்ந்து சண்டை போடுறேன் ஐயா. இப்படித்தான் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில நம்முடைய காயர் யாரெல்லாம் தேங்காய் நார் பிரச்சனை இதே மாதிரி டிராமா பண்ணாங்க. அது சண்டை போட்டு சரி பண்ணிட்டோம் ஐயா. இன்னைக்கு இவர்கள் குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தீர்வு இன்னைக்கு வேணுங்க ஐயா. 3 வருட காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். என்னையும் உங்களை ஒருத்தரா நினைச்சுக்க, நான் உங்களுக்கு புரியுது கிடையாது. என்னையும் நீங்க 3-4 வருஷமா பாக்குறீங்க தமிழக அரசியல்ல. சமீபத்தில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில தமிழகம் முழுவதுமே 234 தொகுதிகளை கடந்து விட்டு இங்க வந்திருக்கின்ற கிராம பகுதி, நகர் பகுதி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை தெரியும். என்னை உங்கள் வீட்டு